எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல. இன்னும் நீ சித்தப்பா வீட்ல ஒன்னும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன சொல்ற ஆதர? ஏகாம்பரமும் வேல்விழியும் உங்ககிட்ட ஒரு வம்புத்துமும் பண்ணலையா? ஏமா கேக்குற? நல்ல வேலையா ஏகாம்பரமும் வேல்விழியும் அங்க வீட்ல இல்ல. ஓ அப்படியா? அதான் நான் பார்த்தேன். நான் என்ன மேகலா அத்தை கிட்ட மட்டும் சொல்லிட்டு வந்துட்டோம் பாட்டி. சரி சரி உள்ள வாங்க. அக்கா, உங்க அப்பா அம்மாவெல்லாம் இன்வைட் பண்ணிட்டீங்களாக்கா? இன்வைட் பண்ணிட்டு சத்யா. மறுபடியும் வீட்டுக்கு வந்து நானும் மாமாவும் கிளம்பி போய் மேகலா அத்தைய முறைப்படி அழைச்சிட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்தோம் சத்யா. வெரி குட், சூப்பர்க்கா. நீ உன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டியாமா? ஒருத்தரையும் விடல இல்ல? இல்ல மாமா, என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நான் இன்வைட் பண்ணிட்டேன். நாளையில இருந்து எனக்கு ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது. இது எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம்க்கா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எதுக்கு சத்யா தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கேன்? உன்னோட லைஃப் சந்தோஷமா ஸ்டார்ட் ஆக போறதுக்கு நான் ஒன்னும் காரணம் இல்ல, அதுக்கு நீ தான் காரணம். யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு மனசு மாறி இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டல, அதுக்கு நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ரோஹிணி, ரேவதி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்னாச்சு நானி? சொல்லுங்க. கார்ல ஷாப்பிங் பண்ண பேக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் நீங்க 2 பேரும் கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? சரிங்க நீ. கொடுங்க. என்ன சத்யா இவ்வளவு பையங்க? நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்திருக்கேன் பாட்டி. அதான். அண்ணி, எனக்கும் ட்ரெஸ் எடுத்துருக்கீங்களா? ஆமாண்டா, உனக்கு எடுக்காம இருப்பனா? ஃபர்ஸ்ட் நான் உனக்கு தான் எடுத்தேன். அப்படியா? ஐ ஜாலி. சரி சரி உள்ள வாங்க, எல்லாருக்கும் நான் ட்ரெஸ் காட்டுறேன். உள்ள வாங்க பாட்டி, வாங்க. அக்கா வாங்க வாங்க. ஆதர, என்ன பாட்டி? என்ன ஆதர? வெச்சா குடுமி சரச்சா மொட்டைன்னு இவளோட நடவடிக்கை எல்லாம் ஏற்கமாறா இருக்க. இதெல்லாம் உண்மையா இருக்குன்னு நினைக்கிறியா? என்ன பாட்டி நீங்க? சத்யா இப்ப உண்மையிலேயே மாறிட்டா. நீங்க அவளை சந்தேகப்பட்டு மறுபடியும் பழைய மாதிரி ஆக்கிடாதீங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும் பாட்டி. சரியா? வாங்க. சரி. ரோஹிணி, இது உனக்கு. தேங்க்ஸ் அண்ணி. ரேவதி, இது உனக்கு. தேங்க்ஸ் அண்ணி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மாமா, இது உங்களுக்கு. எனக்கு எதுக்குமா இதெல்லாம்? வேஷ்டி சட்டை தான் மாமா. நாளைக்கு நம்ம வீட்ல எவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அப்ப நீங்க புது வேஷ்டி சட்டை போட்டுக்காம பழசா போட்டுட்டு இருப்பீங்க. இந்தாங்க மாமா, வாங்கிக்கோங்க. இந்தாங்க பாட்டி, உங்களுக்கு புடவை கலர் பிடிச்சிருக்கான்னு பாருங்க. பிடிக்கலன்னா நம்ம மாத்திக்கலாம். நீ மனசார இந்த புடவையை எடுத்துட்டு வந்திருந்தேன்னா கண்டிப்பா எனக்கு பிடிக்காம போகாதுமா. சரிங்க பாட்டி, இந்தாங்க. தமிழம்மா, இது உங்களுக்கு. சத்யா கண்ணு, இந்த வீட்ல என்ன மனுஷியா மதிக்கிறது ஆதிமா மட்டும்தான். இப்ப நீயும் என்ன மதிச்சு புது துணியெல்லாம் வாங்கி கொடுத்திருக்க. என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமிழம்மா. அக்கா, இது உங்களுக்கு. இது பிரபு மாமாக்கு. சத்யா, பாட்டி மாமா ரோஹிணி ரேவதிக்கெல்லாம் புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா அது பரவாயில்ல. ஆனா எங்களுக்கு எதுக்கு?
அக்கா என்னக்கா இப்படி கேட்டுட்டீங்க? உங்க எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நடக்க போறது தாலி பெருக்கி கோக்குற ஃபங்க்ஷனா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நாளைக்கு தான் எனக்கு கல்யாணம். நாளைக்கு இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்க போறதுக்கு காரணமே நீங்க தான். உங்களை நான் ஏதாவது ஒரு வகையில சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த ட்ரெஸ் எல்லாம். தயவு செஞ்சு இதை வேண்டான்னு சொல்லி என் மனசை நீங்க கஷ்டப்படுத்தாதீங்க ப்ளீஸ்கா. ம் சரி சத்யா, ரொம்ப தேங்க்ஸ். என்ன பிரிச்சு புடிச்சிருக்கான்னு பாருங்க பாருங்க பாட்டி. நாய்க்கு எலும்பு துண்டை போட்டா அது நன்றியோட வாழாட்டும். அது மாதிரி நினைச்சுதான் உங்க எல்லாருக்கும் நான் இந்த ட்ரெஸ்ஸ வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்கேன். ஆதரை ஆதரைன்னு புகழ்ந்து புகழ்ந்து பேசுற உங்க வாயெல்லாம் இனிமே சத்யா சத்யான்னு ஏன் பேரு தான் மந்திரம் மாதிரி மாறி மாறி ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். உன்னோட பிளான் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் சத்யா. உன் மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. நாளைக்கு நீ இந்த ஃபங்க்ஷனை கண்டிப்பா நடக்க விடாம பண்ண ஏதாவது பண்ணுவ. அதுக்காக நீ ஏற்கனவே கண்டிப்பா ஏதாவது பிளான் போட்டு வச்சிருப்ப. ஆனா அந்த பிளானையும் மீறி நாளைக்கு நான் உன்னோட தாலி பெருக்கி போடுற ஃபங்க்ஷனை நடத்தி காட்டுறேன். இப்பதான் நான் வீட்டுக்கே வந்துகிட்டு இருக்கேன். என்னன்னு பாத்துட்டு சொல்றேன். டாடி இங்க வாங்க. சொல்லுடா. இங்க பாத்தீங்களா? யாரோ வீட்டுக்கு வந்துட்டு போன மாதிரி இருக்கேடா. ஆமாங்க, பெரிய மாமாவும் ஆதிரையும் வந்திருந்தாங்க. இவ்வளவு நேரம் உங்க 2 பேருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க வராததால இப்பதான் கிளம்புனாங்க. அந்த வாட்டர் கேன்காரிக்கும் அவளோட வக்கத்த மாமனாருக்கும் நம்ம வீட்ல என்ன வேலை? அவங்க எதுக்காக இங்க வந்தாங்க? எல்லாம் நல்ல விஷயத்துக்காக தான் வந்தாங்க. என்ன நல்ல விஷயம்? அந்த வாட்டர் கேன்காரிக்கும் கஞ்சப்பையலுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சா? வேல்விழி, உன் வாய முதல்ல ஃபெனாயில் ஊத்தி கழுவிடி. மம்மி, உன்னை ஒரு வார்த்தை சொன்னா உன்னால தாங்கிக்க முடியலல்ல, கோபம் வருதுல. அதே மாதிரி தாண்டி எல்லாருக்கும் வரும். அடுத்தவங்களை மட்டம் தட்டி கேவலமா பேசுறத முதல்ல நிறுத்து. உன்கிட்ட நான் எதுவும் பேச விரும்பல. ஏங்க, நாளைக்கு சத்யாவுக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்களாம். அதுக்கு நம்மள முறைப்படி அழைக்க தான் வந்தாங்க. ஏண்டி நீ என்ன சொல்ற? அந்த சத்யா தான் கஞ்சப்பையில லஞ்சம் வாங்கின கேஸ்ல கோத்து விட்டா, வீட்டுல இருக்கிற எல்லாரையும் போலீஸ்காரங்களை விட்டு அரெஸ்ட் பண்ண வச்சா. அப்படிப்பட்டவளுக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்களா? நீ நிஜமா தான் சொல்றியா? நான் எதுக்குங்க உங்ககிட்ட பொய் சொல்ல போறேன்? இத பாருங்க, பூ பழம் வெத்தலை பாக்கு எல்லாத்தையும் வச்சு முறைப்படி அழைச்சிட்டு போயிருக்காங்க. இது என்னால நம்பவே முடியலையே. யார் என்ன பண்ணாலும் அடிப்பேன் உதப்பேன் எதிர்க்கிற ஆதிர இப்ப சத்யாக்கு தாலி பிரிச்சு போடுறாங்கன்னா இதுக்கு எப்படியா ஒத்துக்கிட்டா? அநியாயத்தை கண்டாலே பொங்குற மாதிரி நடிப்பாளு. ஓஹோ, இப்ப அந்த சத்யா கிட்ட இருக்கிற பணத்தை பார்த்து சைலண்டா சரண்டர் ஆயிட்டாளா?